ஸ்கூல் லீவ் விட்டாச்சுனாலும் நாங்கள் அவங்கள ஃப்ரீயாக விட மாட்டோம். தொட்டியை கழுவ வச்சாச்சுங்க பையனை வச்சு. இது வந்து எங்கள் வீட்டுக்கார் செஞ்ச மீன் தொட்டிங்க. பின்னாடி வந்து இந்த மாதிரியான ஷீட்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சு. வச்சு வேலை வாங்கிட்டுருக்குறோம். தொட்டியும் க்ளீன் ஆன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பொழுது போகும்ல. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த சைடு ஒட்டி இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் இருந்ததை நாங்கள் வைக்கிறப்பவே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பேக் சைடு இருந்ததை இப்போ பிச்சு எரிஞ்சாச்சு. அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் செய்கிற வேலையை உங்களுக்கு எடுத்து போட்டு விட்றேன். எனக்கும் ஒரு வீடியோ கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உரித்து கழுவி மேலே எடுத்து வச்சுட்டான். இனி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுருவோம், மோட்ரு செட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமேல் தான் இந்த மீன்களெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி அதில் விட்டுறது. இதெல்லாம் பழைய தண்ணிங்க, வீணாக்க மாட்டோம். செடிக்கு ஊற்றிடுறது, செடி நல்லா வளரும். தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருவான். ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருக்க தண்ணியை எடுத்து தான் யூஸ் பண்ணுவான். சரிங்க, அவன் ரெடி பண்ண உங்களுக்கு கிளிப்பு ஆட் பண்ணுறேன். வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இது மீன் தொட்டியில் போட்டு வச்சு இந்த கல்லுங்க கழுவுவோம். அப்போ அதை நல்லா கழுவிட்டு நல்லா 4-5 தடவை தண்ணியில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமே தான் தொட்டியில் அடியில் போடுறதுக்கு. வேணுன்ற அளவு தண்ணி இப்படி ஃபில் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கல் ஃபுல்லாக போட்டாச்சுங்க. இது வந்து கல் உப்பு. மீன் வந்து உப்பு தண்ணியில் தானே இருக்கும். நம்ம போட்டிருக்கிறது நல்ல தண்ணி, ஆனால் கிணத்து தண்ணிங்க. லாரி தண்ணி, கிணத்து தண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க, இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் டைம் விட்டுடலாம். அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மோட்ரு ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஸ்பாஞ்ச் க்ளீன் பண்ண இது மட்டும் நான் கிளிப்பு எடுக்காமல் விட்டுட்டேன். சரி, இப்போ மீன் குட்டி விட்டுடலாங்க உள்ள. இந்த மேலே கேப் மாதிரி இருக்கிறது என் பையனே செஞ்சது. இது வந்து டோர் வேஸ்ட்டில், பாத்ரூம் டோர் வேஸ்ட்டில் அந்த எங்களுக்கு வேலை. அதுதான் எங்கள் வீட்டுக்கார இன்டீரியர் ஒர்க்கு, பாத்ரூம் டோரு, அப்புறம் இந்த சீலிங் டிசைனு, மாடுலர் கிச்சன்ஸ், கபோர்டு ஒர்க், இந்த மாதிரி எல்லாமே பிளாஸ்டிக்கில் பண்ணுவாங்க. அதில் வேஸ்ட் ஆகிற பிட்டில் தான் இந்த மாதிரி செட் பண்ணது. மீன் குட்டியெல்லாம் விட்டாச்சுங்க. அழகாக இருக்குல்ல தொட்டி இப்படி பார்க்குறப்ப.